பாடல் பாடலாம். 28வது பாடல் இயேசுவை துதிசை என்ற பாடல் பாடலாம். மீண்டுமாக அந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே தேவனை தொழுக வந்திருக்கும் உங்க அனைவரையும் மீண்டுமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு சில பேருக்கு இந்தியாவில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சாயங்காலம் ஆயிருக்கலாம். இருந்தாலும் இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். எத்தனையோ பேர் இந்த நாட்களை காண முடியாமல் இருக்கலாம். நம் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் வகையாக நம்ம இந்த இடத்திலே தேவனை தொழுகல வந்திருக்கிறோம். அதுக்காக உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த தமிழ் திருச்சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போதுமாக நம்முடைய இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக யாரும் உற்சாகமாக 25வது பாடல் பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடல். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்ற பாடல் 25வது பாடல். सर्वलोकाधिपा नमस्कारः, सर्वसिरस्थिगणे नमस्कारः, करगणलुयिवान् सगलमु पடைத்த दयवर पितावे नमस्कारः, करगणलुयिवान् सगलमु पடைத்த दयवर पितावे नमस्कारः, नमस्कारः, जगते रक्षकने नमस्कारः, करलिल मधुर उयिरे तोगर तरुविनिल माडोय नमस्कारः, करलिल मधुर उयिरे तोगर तरुविनिल माडोय नमस्कारः.
பரிசுத்தமாகி நமஸ்காரம் பரமசங்குருவே நமஸ்காரம் அருவியாய் அடியாழகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசா நமஸ்காரம் அருவியாய் அடியாழகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசா நமஸ்காரம் தொழிலோனே நமஸ்காரம் தொழிலோனே நமஸ்காரம் கருண சமுத்திரம் கருண சமுத்திரம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் சங்கீதம் 119 97 இருந்து 105 வரைக்கும் 97 இருந்து 105 வரைக்கும். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவர்களாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னோட இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வேதத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய தியானங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வும் அடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆமேன். யாரும் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை விற்றிருந்த பூமியின் மண்மக்களை கண்ணைக்கு பார்க்குங்க. அன்புள்ள பரமத்தாப்பனே, விசேஷமாக இந்த நேரத்திலும் உண்மை தொழுகிறதுக்காக ஒரு சில பேர்களாக நம்முடைய இந்த பாதப்படியில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் தாப்பனே. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உடைய நாமத்துக்கு மகிமையாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக மட்டுமே இருக்கு கிருபை செய்து தாப்பனே. ஏசப்பா, விசேஷமாக இந்த நேரத்திலும் இந்த யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் இந்த நேரத்திலே அவர்கள் இந்த நேரத்துல வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் சோதனத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே. அவர்கள் நீர் பரம வைத்திருக்கிறீர், நீ தொட்டு சோப்படுத்த ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த நேரத்திலும் தாப்பனே, இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதப்படியில் வைக்கிறோம் தாப்பனே. தாப்பனே, மால் கூடாது எதுவும் இல்லை தாப்பனே. நீர் சொல்லும் கட்டளையிட சொன்ன வாக்குமாறா தெய்வமே, விசேஷமாக நீதாமே கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய சித்தம் தாப்பனே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் உங்களுடைய சித்தப்படி நடத்த ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த நேரத்திலும் தாப்பனே நாட்பள்ளி எடுத்து கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளையை நீதாமே கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை அவள் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு பாட்டு கூட்டம் ஒவ்வொரு ஆராதனையும் நீர் எங்களோடு கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை நாமத்தை மகிமைப்படுத்தவும் தாப்பனே. விசேஷமாக வர முடியாமல் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து பார்க்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கூட இருந்தோம் தாப்பனே. எங்கள் பாவங்கள் குற்றங்களை தயவாக மன்னியும்பா. நாங்கள் அனைவரும் மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்தோம் தாப்பனே. இந்த நேரத்துல கடைசி காலத்துல இருக்கிறோம்ப்பா. நீதாமே எங்களை முற்றுமுடிய ஆட்கொண்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொல்லி வாக்குமாற தெய்வமே, உங்களுடைய பாதப்படியில் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு கேட்க முடியாதாகவே நீ அறிந்த தெய்வம், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் தாப்பனே. விசேஷமாக இருந்தாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி தாப்பனே. நாங்கள் கேட்கும் நாங்கள் விண்ணப்பத்துக்கு மேலாக நீர் ஆசிரியருக்கு ஜெபிக்கிறோம். இன்னும் தாப்பனே, கெட்ட பிள்ளைகள் ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பண கஷ்டத்துல இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீதாமே கூட இருந்தெல்லாம் தாப்பனே. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க கிருபை செய்தோம் தாப்பனே. எங்களுடைய சொந்த காரியங்களை நாங்கள் ஈடுபடாதபடி எங்களை விலக்கி காத்து
உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த காரியங்கள் மட்டும் செய்ய கிருபை செய்தலும்பா. தகப்பனே, நீதாமே வரும் நாளிலே இவரே எங்கள் தேவன், இவருக்காக காத்திருந்த சில கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நித்தியமாக அந்த நோய் இல்லாத வீட்டிலே கண்ணீர் இல்லாத வீட்டிலே நாங்கள் அனுதினமும் உம்மோடு ஓய்வு நாள் தோறும் உம்முடைய பாதப்படியின் கீழிருந்து ஜெபிக்கத்தக்கதான அந்த ஸ்லாக்கியத்தை ஒருவருக்கும் தர வேண்டுமாய் இயேசு மூலம் மனத்தாமை கெஞ்சி கேட்கிற மனத்தாப்பனே, ஆமென். இப்பமாக நம்மளுக்கு இயற்கை செய்தியை ஜூலியட் அவர்கள் கொடுப்பார். ஹெல்த் டாக், நமக்கு சுகத்தை பற்றி செய்திகள் ஹெல்த் டாக் கொடுப்பாங்க. Happy Sabbath. Happy Sabbath. இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் வந்து லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட்னா என்னது? It's a term. It's actually a colorless, yellowish, syrupy, water-soluble liquid. அதுதான் definition of it. Again, lactic acid is colorless, yellowish, syrupy, water-soluble liquid. It is usually produced when you contract your muscles. Now, it's recognized as a key fuel source for your muscles during any exercise, any strenuous exercise you do. It has proved, recent studies have proved that this lactic acid helps, or it may actually transport more lactate than glucose to the fuel muscles. So let me repeat that again. Studies have shown that your blood may actually carry or transport more lactate than glucose fuel muscles, making lactate one of the most primary source. As our bodies perform exercise, nama பண்ணும்போது we begin to breathe faster. நம்மளுக்கு out of breath வருது இல்லையா, shortness of breath வருது. So that is when the muscles, or there is a shuffle of more oxygen working within our muscles. இப்போ எதுக்கு நம்ம அந்த லாக்டிக் ஆசிட் நம்ம பாடியில எதுக்கு இருக்கக்கூடாது, அதோட side effect or what can cause? So signs and symptoms of increase of lactic acid is muscle ache. சில டைம் நம்மளுக்கு muscle ache வரும் பார்த்திருக்கீங்களா? Burning sensation, shortness, rapid breathing, nausea, weakness. சில டைம் என்ன பண்ணும், நம்மளுக்கு soreness வரும், ஆனா நம்ம வந்து அந்த exercise பண்ற full benefit நம்மளுக்கு கிடைக்காது. So people now are trying to work out more because they are stressed out because of this COVID-19. Looking at that, if you notice that on the muscle fatigue irundichna, lactic acid irundichna, it won't be effective. Your exercise will not be effective. And the soreness, you can don't think that the soreness you have usually it subsides within 1 or 2 days. It is when your muscle recovers from that. Some medical condition also increases lactic acid: cancer, seizure, liver failure, vitamin, and sepsis. If sepsis எல்லாம் வந்துச்சுன்னா உடனே நாங்க lactic level within 5 minutes we have to take it. Even before that, இல்லாட்டா ஒருத்தர் உயிர் போறதுக்கும் it can affect one's life. Now, how do we get rid of this lactic acid when we're exercising? Number 1, stay hydrated. எப்பொழுதும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்றாங்க தெரியுமா, தண்ணி குடிங்க before, after, and during. அதுக்காக ரொம்ப குடிக்கணும்னு இல்ல, you want to make sure you drink a couple sips to make sure you're hydrated, so that there won't be any soreness. Number 2, rest between workouts. சில எக்ஸசைஸ் பார்த்திருக்கீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா வரும், அப்புறம் ஒரு 2 minutes, 1 minute break கொடுப்பாங்க, இல்ல 20 seconds break. அது வந்து it helps maintain your consistency. Exercising regularly helps you maintain consistency. But when you give a break, it helps
recovery of the muscles so that your lactic acid doesn't build up. Breathe well. Breathing well is very important. They want us to breathe through our nose. Mellama. Expel through your mouth. What it does is, as you're doing, it relaxes yourself, and your exercise has been proved that when you breathe well, they are very much more effective. Even athletes have tried, and they have been very successful in accomplishing what they want. Warm up and stretch. எப்பொழுதும் எந்த exercise பண்ணாலும் நம்ம warm up பண்றோம். எதுக்கு நம்ம பண்ணணும்னா, it helps you to stimulate circulation, increase flexibility, and release tension. Not only that, this brings oxygen to the muscles. If oxygen muscles la irundichna ungalku and lactic acid irukadu, and the lactic acid irundana, you cannot work out. It won't be effective. You will be very tired and fatigued. Magnesium, increase your magnesium. Magnesium increase panana, it helps you with your soreness. Valikum or muscle thiruppi neenga pannite irundana valikka aarambikum, so it helps to release muscle soreness and spasm. Last but not the least is orange juice. Or glass orange juice before any workout, if you do, it has proved that it decreases your lactic acid. Even neenga vandu or walking poringa nenachkinga, or chinna glass of orange juice kudichana, it gives you that energy to decrease the lactic acid and give you that energy to have a successful workout. So let us remember, as we're working out, we're not using or doing any strenuous exercise, but we're using it wisely so that we're not building lactic acid. Appuram apdi build anana, you will never work out. You feel sore and valikidhu nu nenichi and you will stop exercising. May we all learn to live healthy during this time and for days to come. இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக உங்கள்கிட்டலாம் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சிறியோர் பாடம் எடுத்து தான் எனக்கு பழக்கம். இதுதான் எனக்கு முதல் அனுபவம் பெரியோர் பாடம் எடுக்கிறதுக்கு. அதனால ஏதாவது கொஞ்சம் தப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னித்துக்கங்க. தொடங்கும்னா சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, வாய்ந்த ஓய்வு நாளிலே இந்த ஓய்வு நாள் பாடத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களை ஆசீர்வாதத்திலும் நாங்கள் இதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு இதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரிசு நிறைந்த பரமபிதாவே. இந்த மனப்பாட வசனம் என்ன சொல்லிடுறதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 பார்க்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன விசுவாசம்னா என்ன பார்க்கும்போது ஒரு முழு நம்பிக்கை தான் விசுவாசம். அதுவும் நம்மளுக்கு விசுவாசம் எப்படி இருக்கணுமா, உறுதியான ஒரு விசுவாசமா காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை பத்தி இடையில ஒரு சின்ன கதை வந்துச்சு. ஒரு பறவையை பத்தி. அந்த பறவை என்ன பண்ணுது, கீழெல்லாம் முட்டை விட்டு இது பண்ணா எனிமிகள் வந்து அதை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உயர்ந்த இடத்துல மலையில போய் இது முட்டை விட்டு குஞ்சுட்டு உடைக்குது. 25 நாள் அந்த தாய் பறவை அங்க இருந்து குஞ்சு பொறிச்சு கீழே வந்தாதான் அதுங்களுக்கு தீனை கிடைக்கும். அதனால என்ன செய்யணும், அதுக்கு தெரியாதபடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இந்த பறவை பறக்கனால 25 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் தான் பறக்க முடியும். அப்ப இந்த தகப்பனார் பறவை என்ன செஞ்சிச்சு, விசுவாசத்தோட கீழே பறந்து வந்துச்சு. கீழே பறந்து வந்துட்டு மேல பார்த்து சத்தம் போட்டுட்டே இருந்துக்கு. அதுக்கப்புறம் தாய் பறவையும் வந்துச்சு. இத பார்த்து அந்த சின்ன பறவைகள் என்ன பண்ணது, மூணும் அதுங்க பறக்க முடியாட்டினாலும் தாவி என்ன செஞ்சு கீழே வந்து சேர்ந்ததாக ஒரு கதையை பார்த்தேன். அப்படியாக அந்த பறவைகளுக்கே அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம மனுஷரால் நம்மளுக்கும் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த முகவுரையில பார்க்கும்போது
வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு விளக்கம் தேவையா என்பதுதான் நம்ம தலைப்பு. ஏன் தேவை